தலைவர் தம்பி தலைமையில் மலையாளத்தில் ஃபேல்மி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹியூமர் ஒர்க் அவுட்டாக இருக்கும். படத்தில் ஒரு ப்ளாட்டாகவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த டைரக்டரோட ஜீவா சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் வச்சு ஒரு காமெடி கலந்த ட்ராமா கலந்த ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ஊரில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஜீவா அடுத்து வரப்போகிற எலெக்ஷனுக்காகவும் சேம் டைம் வந்து லோக்கல் பாலிட்டிஷியன், அது இல்லாமல் அந்த ஓட்டை நிறைய பேங்க் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஊரில் நடக்கிற ஒரு கல்யாணத்தை தலைமை தாங்கி அதை நடத்தணும், நல்லபடியாக நடத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இளவரசோட வீட்டு கல்யாணத்தை வந்து எடுத்து தலைமை தாங்கி நடத்துகிறாரு. அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற தம்பி ராமையா ஆல்ரெடி தம்பி ராமையாவுக்கும் இளவரசுக்கும் முன்னாடியே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் தம்பி ராமையாவோட அப்பா வந்து முடியாத நிலமையில் இருக்கார். அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் கல்யாணம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக தம்பி ராமையாவோட அப்பா இறந்து போகிறாரு. இப்போது தம்பி ராமையா வந்து அந்த முன்பகை காரணமாகவும் எப்படியாவது இளவரசுவை இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் அவங்க அப்பாவோட பாடியை அடுத்த நாள் காலையில் சேம் டைம் முகூர்த்தம் எந்த டைமுக்கு நடக்குதோ அந்த டைமுக்குலாம் எடுக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாரு ஜீவா. இதுக்கடையில் ஜீவா 2 பேர்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணி அது எப்படி எடுத்தாங்க, கல்யாணம் நடந்ததா இல்லை வந்து பாடி எந்த டைமுக்கு எடுத்தாங்க, ஏதாவது பிரச்சனை அதுக்கப்புறம் என்னென்ன வந்ததுங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பிளாட்டாகவும் சரி, இதில் நடந்த ஒரு ட்ராமா கொண்டு வந்த ட்ராமா வந்து சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் தான். ஆக்சுவலாக இது மம்முட்டி நடக்க வேண்டிய ஒரு படம். இப்போ வந்து ஜீவா நடித்து இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனநாயகன் வராதனால இப்போ ஜனவரி 13 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் ப்ரீபோன் பண்ணி இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஜீவாவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கே உரித்தான அந்த ஒரு படமாகட்டும், அவரோட கேரக்டர் பிஹேவியர் டைலாக் டெலிவரி எல்லாத்துக்கும் ஒரு கச்சிதமாக பொருந்தின மாதிரி ஒரு ரோலாகவும் கதாபாத்திரமாகவும் இந்த படம் இருக்குது. மலையாளம் ஸ்டைலில் மோஸ்ட்லி எல்லா டெக்னீஷியன்ஸும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இந்த படம் பண்ணதுனால உங்களுக்கு பார்க்குறப்பே ஒரு மலையாளம் ஸ்டைலில் ஒரு நெரட்டிவ் ஃபீல்டில் ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான், 2 மணி நேரமே ஓடக்கூடிய அந்த படத்தில் அன்வான்டாக ஹீரோயின்ஸ் எல்லாம் எதுவும் வைக்கலை, தேவையில்லாத சாங்ஸ் இல்லை. ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி, ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்டோரியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே ஹியூமர் வச்சு ட்ராமா வச்சு நல்லபடியாகவே கொண்டு போயிருக்காங்க. அங்கங்கே ஒன்லைனர்ஸ் காமெடி ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஜென்சந்திவார் ஆகட்டும், தம்பி ராமையா, இங்கே இளவரசு, அதை சுற்றி இருக்கிறவங்க, மற்ற வீட்டில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ், அப்புறம் ஜீவாவோட அந்த யூஷுவல் அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அங்கங்கே ஒரு ஒன்லைனரில் டக்குன்னு நமக்கு சிரிப்பை உண்மையாகவே கொண்டு வந்துடுது. அந்த முக்கியமாக இந்த சில சீன்கள் சொன்னோன்னா, இந்த வீட்டில் கல்யாண வீட்டில் பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது தாத்தா அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதாகட்டும், வாடா வாடா பையன்ற ஒரு பாட்டு சாவு விழுந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ண அந்த டைம் ஆகட்டும், அந்த மாதிரி ஜென்சந்திவாகரோட சில டைலாக்ஸ் ஆகட்டும், அவர் அரிசி கொடுக்குறப்போ வந்த அந்த சீன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல உண்மையாகவே அந்த ஹியூமரும் காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னு சொல்லலாம். எங்கேயுமே அன்வான்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அதை இன்னும் கொஞ்சம் டியூரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணாமல், அப்பப்போ சாங்ஸ் இதெல்லாம் வச்சு டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் நீட்டாக கிறிஸ்பியாக ஒரு படமாக இருந்தது. கண்டிப்பாக இது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், இல்லை யூஸ்வலான ஃபிலிம் ரசிகர்களாகட்டும், இது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு படம் தான். எனக்கு பர்சனலாக இந்த ஓப்பனிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு எம்ஆர் ராதா டைலாக் ஒன்று வரும். அது எனக்கு ரொம்பவே அந்த படத்துக்கும் கச்சிதமாக இருந்தது, உண்மையாக பார்க்க நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜீவா வீட்டுக்கு போகிற இடத்துல அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன நடந்த வந்து ட்ராமா ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய இடத்துல நல்லாவே இருந்தது சீன்ஸ். கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் வார்மிங்காக ஒரு நல்ல ஒரு டீசெண்டான லிமிட்டடான ஒரு மெசேஜ் சொல்லியும் முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா பெருசாக இதில் வெறும் இந்த சேம் லொக்கேஷனில் நடந்ததுனாலையும் அந்த நெகோஷியேஷன், இந்த தம்பி ராமையாவுக்கும் இளவரசுக்கும் இடையில் இந்த ஜீவா பண்ணுற நெகோஷியேஷன் ஆகட்டும், அந்த வர பிரச்சனை ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. பட் சேம் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. இதில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சாவு, இந்த வீட்டில் கல்யாணன்ற மாதிரி ப்ளாட்டில் நிறையா ஹியூமர்ஸும் வைக்க வாய்ப்பு இருந்தும் அது கொஞ்சம் ஒரு
இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாமன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஒரு வடிவேலு காமெடி கூட பார்த்துருப்பீங்க. பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்திருக்கும், இங்கே சாவு நடந்திருக்கும். அவர் போய் மைக்கில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி அந்த படத்தில் அந்த அந்த காமெடி மாதிரி ஆக்சுவலாக அந்த காமெடி பேஸ் பண்ணி தான் அந்த காமெடி லைனில் தான் இந்த படமும் இருக்கட்டும். இதே மாதிரி படம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் எகைன் இந்த படம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஆகட்டும், இதில் மலையாளம் ஸ்டைலில் கலந்து இது வந்து கொஞ்சம் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு இது ரொம்பவும் ஹியூமராக இல்லைனாலும் டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி படத்தில் குறைன்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் பெருசாக இது இல்லை. கண்டிப்பாக ஜீவாவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கம்பேக் ஃபிலிமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸோடையே இது படம் போயிட்டுருக்கு. முடிஞ்சால் அந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓடிடியில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம இந்த மாதிரி ஹியூமர் படங்கள் கொஞ்சம் தியேட்டரில் நல்லா ஒரு கூட்டத்தோடு உட்காந்து சிரித்து பார்க்குறப்ப ஒர்க் அவுட் ஆகும். தனியாக இருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். எஸ், முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்த படங்களில் இது கொஞ்சம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது.